இன்று CLHR நிறுவனத்தின் ஆனுவல் பிரஸ் மீட் நடந்தது. முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஒரு நிறுவனம் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் 1086 கோடி டர்ன் ஓவர் மற்றும் 25 கோடி எபிட்டான்னு சொல்லக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் நாங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். BDO நிறுவனம் ஆடிட் பண்ணிய இந்த ஆனுவல் ரிப்போர்ட் இன்னைக்கு மீடியா முன்னால நாங்க பகிர்ந்து கொண்டோம். மனிதவள மேம்பாட்டுத் துறையில HR பிளாட்ஃபார்ம்ஸ், HR சர்வீசஸ் ரெண்டு விஷயங்களும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரே நிறுவனமாக CLHR கடந்த 9 ஆண்டுகளில் பரிணமித்திருக்கிறது. 5 கோ ப்ரமோட்டர்ஸ் நாங்க, என் ஒய்ஃப் லதா, அவங்க, நானு, ஆதித்யா, சந்தோஷ் மற்றும் ராஜீவ் கிருஷ்ணன் ஆகிய 5 பேரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை கட்டமைத்திருக்கிறோம். இந்தியாவிலே முதல் முறையாக மனிதவள மேம்பாட்டுத் துறையில் 1000 கோடியை தாண்டிய முதல் நிறுவனமாக மாஃபா பேர் எடுத்தது. 2010 அந்த நிறுவனத்தை நான் ரான்ஸ்டாடுக்கு கொடுத்திருந்தேன். அதற்கப்புறம் கடந்த 9 ஆண்டுகள்ல இந்த நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு மிகுந்த வலிமையுடன் எழுந்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே பெரிய பிராண்ட் பைனான்ஸ் நிறுவனம்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட் எவாலுவேஷன் நிறுவனம், பிராண்ட் பைனான்ஸ் லண்டன்ல இருந்து ஹெட் குவார்டர்ஸா இருக்கக்கூடிய நிறுவனம், இன்னைக்கு இந்த துறையில இந்தியாவில டாப் 100 பிராண்ட்ஸ் யாருன்ற கேள்விக்கு விடை தேடி 1,50,000 பேரை சர்வே பண்ணி இந்த ரிப்போர்ட்டை குளோபலா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்ற புதன்கிழமை இது பப்ளிஷ் பண்ணப்பட்டது உலகெங்கிலும். அதுல மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரே இந்திய நிறுவனம் எங்க துறையில, மனிதவள மேம்பாட்டு துறையில CLHR தான். அந்த CLHRக்கு அதனுடைய பிராண்ட் மதிப்பு என்பது கிட்டத்தட்ட 252 கோடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இதுல லிஸ்டட் கம்பெனிஸ், ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிகள் 7 இருந்தும் கூட இந்தியாவிலிருந்து மனிதவள மேம்பாட்டு துறையில ஒரே நிறுவனம் இந்த பிராண்ட் பினான்ஸ் உடைய டாப் 100 ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டது CLHRன்றது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். அதே போல HR பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய அந்த மனிதவள மேம்பாட்டு துறையில தொழில்நுட்ப உதவியுடன் உருமாற்றப்பட்ட நிறுவனங்கள்ல முதல் நிறுவனமாக நாங்க பேர் எடுத்திருக்கிறோம். எங்களுடைய ப்ராஃபிட்ல 43 விழுக்காடு இந்த HR டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக உருவாக்கி இருக்கிறோம். இது ஒரு மனிதன் ஒரு தொழில் நிறுவனத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அவங்களுடைய எக்ஸிட் வரைக்கும் இல்ல ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னலாம் மனிதவள சேவைகள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே தொழில்நுட்ப ரீதியாக உருமாற்றி ரெக்ரூட்மெண்ட், அப்ரைசல், என்கேஜ்மெண்ட், ட்ரைனிங், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸிட்ஸ், ரிட்டையர்மெண்ட் கோஆர்டினேஷன், அவங்களுடைய இன்சூரன்ஸ் கோஆர்டினேஷன், எல்லா நலத்திட்டங்களும் அவங்களுக்கு அளிக்கப்படும் விதம், ரிவார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெக்கக்னிஷன், இது எல்லாத்தையுமே தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாடல்ல கொண்டு இருக்கிறோம். H-Factor, ரோஸ்கல்ட், CL ஜாப்ஸ், அது போக ஈஸி கான்சல், இந்த மாதிரி ஒவ்வொரு உள்துறைக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஆக்சுவலா ரெவென்யூ ஏர்ன் பண்ண நிறுவனமாக நாங்க உருவெடுத்திருக்கிறோம். இது இந்த வலிமையை வைத்து இன்னும் பெரிதாக ஏற்கனவே ஒரு 5 நிறுவனங்களை உள்வாங்கியிருக்கோம், கையகப்படுத்தி இருக்கிறோம். மாஃபா பேர்ல இயங்கி கொண்டிருந்த மாஃபா ஸ்ட்ராட்டஜி, CL ஸ்கில்ஸ், அது போக ஜாம்பே என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலே தலை சிறந்த அசஸ்மெண்ட், டெவலப்மெண்ட், என்கேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய 3 HR டெக் துறைகள்ல லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஜாம்பே, அது போக சென்னையை சார்ந்த RG ஸ்டாஃபிங் என்ற நிறுவனம், இப்ப பாம்பே சார்ந்த கோர்ஸ் பிளேடுற நிறுவனம், இந்த 5 நிறுவனங்களையும் கையகப்படுத்தி இப்போ 1086 கோடி டர்ன் ஓவர் கிரியேட் பண்ணியிருக்கோம், 25 கோடி ப்ராஃபிட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு இதை விட நல்லா செயல்படுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் 36 விழுக்காடு வளர்ச்சி. கடந்த 7 ஆண்டுகள்ல கியூமுலேட்டிவ் ஆனுவல் growth ரேட்னு சொல்லக்கூடிய மொத்த வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஒரு ஆண்டுக்கு வளர்ந்திருக்கிறோம். இதே வளர்ச்சியை அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்லயும் சஸ்டெயின் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த துறையில
பப்ளிக் லிமிடெட் நிறுவனமாகவும் நாங்க உருமாறி இருக்கோம். சென்ற நவம்பர்ல பப்ளிக் லிமிடெடா மாத்தினோம். வெகு விரைவில் இத இன்னும் நல்ல முறையில பலரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு